ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ் அண்ட் அருண். எஸ். நீங்க தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸா இருக்காங்க அருண். அப்படியா? தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் வீடியோ ஆமா. போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த வீடியோ நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி. என்ன அப்படின்னா, அவன் பேச போறது சொல்லிடு. அதான் ரிக்கல்டன் தான் ஓப்பனிங் வேணும் ரோஹிட்டோட. நான் பேச போறது, இவன் பேச போறது வில் ஜாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணணும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஐபிஎல் 2025க்கு அப்படிங்கிறது தான். அவர் என்ன பேசினா இவர் பேசுறத மட்டும் கேளு. ரிக்கல்டன் தான் கரெக்ட் ஆகும். அவரெல்லாம் வேணாம். அவ்வளவுதான். ஒரு ஓப்பனர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வந்த உடனே பவர் பிளேல எக்ஸ்ப்ளோசிவா ஆடணும். அபிஷேக், ஹெட், ம். சால்ட், ம். நரைன் ம். எல்லாருமே அப்படிதான் ஆடி இருக்காங்க. சோ அங்க மட்டும் ஓப்பனிங் ரொம்ப பலமா இருந்துச்சு, அடிதடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஈஸியா கொண்டு போயிடலாம். சரி. சோ அப்படி இருக்கிறது தானே கரெக்ட். சரி. வில் ஜாக்ஸ் தான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. அதாவது ஓப்பனிங்ன்றது அடிச்சு ஆடக்கூடிய இடம் மட்டும் கிடையாது. ஒரு விக்கெட் போச்சுன்னா நிலைச்சு நின்னு ஆடக்கூடிய இடமும் தான். ரிக்கல்டன் SA20ல வந்து இது எக்கச்சக்கமான தடவ பண்ணியிருக்காரு. அதனால இங்கிட்டு ஹிட் எப்படியுமே வந்து அடிக்க போய் நெறைய தடவ அவுட் ஆயிருவாரு. சரிங்களா? அதனால ரிக்கல்டன் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து நின்னு விளையாடுறதுக்கு பொறுமையா இருப்பாரு. இப்ப நீ ரோஹித் கலாச்சியா இல்ல ரிக்கல்டன நான் பெருமைப்படுத்தினியா? மக்களே நான் ரோஹிட்லாம் கலாய்க்கல. இவரு என்ன கோர்த்து விடுறாரு. நான் சொன்னது ரிக்கல்டன ரோஹிட்டோட காம்போ கரெக்ட்டா இருக்கும். SA20ல இத சூப்பரா பண்ணியிருக்காரு. சரி, எல்லாமே சூப்பரா சொன்னேன். சரி. வேற லெவல். SA20ல மட்டும் ஆட வச்சுக்கோ. ஓ! அப்படி அவ்வளவுதான். வரீங்க. இவரு இங்கிலாந்து டீமுக்கே விளையாடாம வந்து மத்த ஃபாரின் டூருக்குலாம் போய் ஆடிக்கிட்டு இருக்காரு. இது என்ன நியாயம்? நான் சொல்றது ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர் வில் ஜாக்ஸ பொறுத்தவரைக்கும் ஐபிஎல்ல. சோ ம். அதனால எனக்கு அவர் ஓப்பன் பண்ணா செம்மையா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி, எங்க ப்ரூவன்? எங்க ப்ரூவன்னா எந்த இடத்துல ப்ரூவன்? ஆர்சிபில சின்னசாமி எந்த ஃபீல்ட் எந்த அடிச்சாரு. எந்த எந்த பொசிஷன்ல ப்ரூவன்? ஒன் டவுன் ஆடிருக்காரு. நியாயமா மக்களே? ஒன் டவுன் சரி ஓகே. இன்டர்நேஷனல்ல இங்கிலாந்து டீமுக்கு வந்து ஓப்பனிங் ஆடி இருக்கிறாரு. நான் இல்லன்னுலாம் சொல்லல. அதாவது பில் சால்ட்டோட, பட்லர் கூட வந்து ஆடி இருக்காரு. நான் இல்லன்னுலாம் சொல்லல. பட் ஆனா இருந்தாலும் ரிக்கல்டன் வந்து காலாங்காலமா ஓப்பனிங் மட்டுமே ஆடுற ஒரு பிளேயர். அப்பேற்பட்ட அந்த மனுஷன தூக்கி நீங்க வெளிய உட்கார வைக்கிறீங்கன்னா, இது என்ன நியாயம்? அதாவது இத திரும்ப கேஎல் ராகுலே எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வரேன். சரி. கேஎல் ராகுல் எந்த இடத்துல வேணாலும் ஃபிட் ஆவாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்க வேணா உட்கார வச்சிடலாம். ம். ஆனா அவர் ஓப்பனர் தாங்க. ஓப்பனிங் ஆடுத்தாலே ஆடுவாரு. ம். அதுவும் செம்மையா அங்க ஆடுவாரு. அத நீயே சரி. அக்செப்ட் பண்ணிப்பல்ல. ஆமா நியாயம் தான். அதேதான் வில் ஜாக்ஸ் எங்க வேணா குடுத்தாலே ஆடுறாரு அப்படிங்கிறதுக்காக ஐ மீன் ஆர்சிபில ஒன் டவுன் ஆடுனாரு. பிகாஸ் சரி. விராட் கோலியும் ஃபேபியும் இருந்தாங்க. அங்க இருந்ததுனால. ம். அதுக்காக அவர் ஓப்பனிங் ஆட மாட்டாருலாம் கிடையாது. ஓப்பனிங்ல செம எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாரு. ஒன் டவுன்ல அந்த அடி அடிக்கிறாரு. ம். முக்கியமா பார்த்திருப்ப 6 நிமிஷத்துல 50 அடிச்சிருப்பாருன்னு ஆமா. நினைக்கிறேன். சோ அந்த ரெக்கார்ட்ல அவர்கிட்ட தான் இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு செம எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாரு. ஓப்பன் பண்றதுக்கு வித் ரோஹித் சர்மா அப்படிங்கிறது என்னோட சரி ஒப்பீனியன். ஓகே. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல எங்க குடுத்தாலும் ஆடுவாங்கன்னு. இங்க ஒரு பக்காவான ப்ராப்பரான ஒரு ஓப்பனர் ஆல்ரெடி இருக்காரு. அப்பேற்பட்ட ப்ராப்பரான ஓப்பனர வச்சுக்கிட்டு எதுக்கு எங்க குடுத்தாலும் நாங்க ஆடுவோம். இப்ப அப்ப வில் எதுக்கு? ஜாக்ஸ் இல்லாமயே போயிடுவோமா? நியாயம் போலாமே ஏன்? இருங்க நான் சொல்றேன். ரோஹிட், ரிக்கல்டனு, ஸ்கை, திலக், ஹர்திக் அதுக்கு கீழ வேற யார் இருக்கா? இந்த 2, 3 பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த படை போதாதா? ஆனா அருண் ஆல்ரெடி வில் ஜாக்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் ஐபிஎல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு ஆல்ரெடி ஆடியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய பவுலர்ஸ்லாம் ஆல்ரெடி அசால்ட்டா மீட் பண்ணியிருக்காரு. சரி. அண்ட் ரோஹித் கூட சேர்ந்து ஆடும்போது அந்த பக்கம் ஹிட் பண்ணிட்டே இருக்க வில் ஜாக்ஸ் வந்து பறக்க விட்டுட்டே இருக்க ஒரு மாதிரி செம்மையா இருக்கும் மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங். அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி ஸ்கை, திலக்லாம் வந்து பார்த்துப்பாங்க. சரி. சோ அதனால எனக்கு வந்து அவங்க ஆடணும். மீன் வில் ஜாக்ஸ் அங்க ஓப்பன் பண்ணணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே. காலங்காலமா வந்து எம்ஐக்கு வந்து ஒரு தனித்தூணா இருக்கிறது வந்து ஒரு ஓப்பனிங் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மிடில் ஆர்டர் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் ஓப்பனிங். இஷான் கிஷன், ரோஹித் சர்மா. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சச்சின் இருந்தாரு. அதுக்கு நடுவுல வந்து மைக்கேல் ஹசின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 மேட்ச்க்கு வச்சு ஓட்டுனாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி டுவைன் ஸ்மித் இருந்தாரு. சோ இந்த மாரி வந்து அங்க ஓப்பனிங்கே வந்து ஒரு சைடு ஹிட்ட வந்து அந்த இடத்துல பொறுமையா ஆடுவாரு. இஷான் கிஷன் இருந்தப்ப வந்து இஷான் கிஷன் பொறுமையா நின்னு ஆடுனாரு. சோ இப்ப இங்கிட்டு வந்து ஒருத்தர் பொறுமையா ஆடி ஆகணும். 2 ஓப்பனருமே அடிக்கிறதுக்கு இது கேகேஆர் கிடையாதுல்ல. இப்ப நீ பாயிண்ட் எனக்கு எடுத்து ஆமா கொடுத்துட்ட. சொல்றேன் ஒரு கேளுங்க. பக்கம் ரோஹித் பொறுமையா ஆடி இருக்காருல்ல இஷான் ஆடும்போதெல்லாம். அந்த மாதிரி வில் ஜாக்ஸ் அடிக்கட்டும். ரோஹித் ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல. இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே ஹிட் தான் அடிக்க போயிருக்காரே தவிர 2018ல இருந்து எடுப்போம். அடிக்க போவாரு, அவுட் ஆவாருன்னு நீ தான் சொன்ன. ஆமா. ஆமா. அடிக்க போவாரு. ஒரு சில நேரம் சிக்கலனா அவுட் ஆயிட்டு வெளிய வந்துருவாரு. சோ அப்படி இருக்கிறப்போ ஓப்பனிங்ல இன்னொருத்தர் பொறுமையா நிலைச்சு நின்னு ஆடணும்ல. வில் ஜாக்ஸ் அடிச்சு ஆடி இருக்காரு. நான் இல்லன்னா சொல்ல பொறுமையா ஆடி இருக்காரு. பட் ஆனா ஒட்டுமொத்தத்துக்கு ரிக்கல்டன் பொறுமையா ஆடுற ஒரு மனுஷன். பொறுமையா ஆடணும்னா ரகான எடுத்து ஆட வைக்க வேண்டியது தானே. அதே நீங்க அதான் நாங்க ஏன் எடுக்கல? மும்பை பிட்ச் தானே. மும்பை பிளேயர் தானே. ஏன் எடுக்கல? நீ இந்த டாபிக் உள்ள வா. எனக்கு வில் ஜாக்ஸ் தான் ஆடணும். இன்னொன்னு வந்து ஆக்ஷன்ல வந்து வில் ஜாக்ஸ வாங்குனதுக்கு அப்புறமா அவங்க பண்ண செலிப்ரேஷன் அப்படிங்கிறது எனக்கு அப்பவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா இவங்க வந்து வில் ஜாக்ஸ தான் ஓப்பன் பண்ண வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தல்ல ஆக்ஷன்ல எடுத்துட்டு ஆர்சிபிட்ட போய் கையெல்லாம் குடுத்துருப்பாங்க. தேங்க் யூ சோ மச் குடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சரி. சோ ரிக்கல்டன் எடுத்ததுக்குலாம் அவங்க அவ்வளவு ஹாப்பி ஆகல. சோ என்ன பொறுத்தவரைக்கும் வில் ஜாக்ஸ் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா இருக்குன்னு தோணுது. இன்னொன்னு வந்து அண்ட் விக்கெட் கீப்பரா வந்து ராபின் மின்ஸ தான் மேக்ஸிமம் மிடில்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அப்படி ராபின் மின்ஸ் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா ரிக்கல்டன் தேவையே இல்ல. விக்கெட் கீப்பிங்க்கு மட்டும் தான் அவர் எடுத்தா எடுக்கணும்.
இல்லாட்டி அவருக்கு தேவையே இல்ல. வில் ஜாக்ஸ ஓப்பன் பண்ண வச்சுட்டு ராபின் வில்லியம்ஸ மிடில்ல இறக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டிகாக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் ரிக்கல்டன் இருப்பாரு. ஸோ அதனால வந்து ஒரு குட்டி டிகாக் வந்து அவங்க ஏன் எடுத்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வருது. ஸோ அதனால வந்து நான் தாராளமா ரிக்கல்டன் வந்து ஓப்பனிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் தாராளமா பண்ண வைக்கலாம். தப்பே கிடையாது. ராபின் வில்லியம்ஸ் வந்து ஆடட்டுங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லல. எப்படியுமே வந்து வாய்ப்பு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது. பட் ஸ்டில் நீங்க வந்து ரிக்கல்டன் மாரி ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்க்கு ஏத்த மாரி செதுக்கி எடுத்த சில மாரி ஒருத்தர் இருக்கு போகும்போது எதுக்கு விடுறீங்க? ஆனா அப்படின்ற கேள்வி. ரிக்கல்டன் ஓடிஐ அண்ட் டெஸ்ட்னா தாராளமா நான் அவருக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நான் தான் டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன். அவர் தான் ஓப்பனிங் வரணும்னு சொல்லிட்டு. சரி. இது T20 அப்படிங்கிறதுனால தான் வில் ஜாக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய டெஸ்ட் பிளேயரோ, ஓடிஐ பிளேயரோ ஆடுவாரு. ம். அவ்வளோ பெரிய டெஸ்ட் பிளேயர் கிடையாது. T20 பிளேயர் தான். எஸ் ஆமா T20 பிளேயர் நீயே சொல்லிட்ட. ஆமா. ஸோ அதான் நான் மிகப்பெரிய ரீசனா அங்க எடுத்து வைக்கிறேன். அவரால வந்து அதிரடியா ஆட முடியும். ஒரு சில ஓவர்ஸ் வந்து குரூஷியலா போட்டு தர முடியும். ம். ஒரு பக்காவான T20 மெட்டீரியலா இருக்கிறதுனால தான் ஸோ எனக்கு வந்து அந்த T20 பிளேயர் ஆட வைக்கணும் ஓப்பனிங் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ரோஹித் வந்து ஃபுல் ஃபார்ம்ல கிடையாது. இது பழைய ரோஹித் கிடையாது. ம். ஸோ அவர் வந்து நல்லா கேட்டுக்கங்க. அதாங்க உண்மை. டெஸ்ட் சீரிஸ்ல அவர் பண்ண சொதப்பல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சரி, விஷயம் சரி, தான். சரி. பழைய ரோஹித் இது இல்ல. சரி, T20 இருந்து ரிட்டயர் ஆயிட்டாரு. ஆமா. அதான் உண்மை. சோ ம். அப்படி இருக்கிறப்போ அந்த ரோஹித்தோட ஹிட்டிங் இங்க இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ம். சப்போஸ் நீ சொல்ற மாதிரி ரிக்கல்டனையும் இறக்கி ரிக்கல்டன் ஒரு பக்கம் ஸ்லோவா ஆட, ரோஹித்துக்கு அடிக்க முடியாம அவர் ஸ்லோவா ஆட, ஓப்பனிங் வந்து கொலாப்ஸ் ஆக, அதுக்கப்புறமா பிரஷர் மிடில் ஆர்டர் மேல போக, அது அப்படியே போறதுக்கு பதிலா இங்க ரோஹித் ஸ்லோவா ஆனாலும் வில் ஜாக்ஸ் அடிப்பாரு. ரோஹித் மேலயும் பிரஷர் ஏறாது. ரோஹித் ஒரு சில பால் ஸ்டாண்ட் பண்ணி நின்னுட்டு அதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பிப்பாரு. வில் ஜாக்ஸ் கூட சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2 பேரும் வந்து கொண்டு போய் மிடில் ஆர்டர் குடுத்தாங்க அப்படின்னா அந்த இன்னிங்ஸ அவங்க கொண்டு போய் முடிக்கிறது எஸ்ஆர்ஹெச் மாதிரி இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி, சோ இது ஓகே. நான் டிஃபெண்ட் பண்ற விஷயம். சரி, ஓகே. நான் வந்து கடைசியா ஒரு நீங்க பேசாம இல்ல ஒரு லென்த்தா டயலாக் பேசிக்கிறேன். என்னன்னா, நீங்க சொன்னீங்க T20 பிளேயர். ரிக்கல்டன் வந்து T20ல இருந்து தான் ஒரு டெஸ்ட்க்கு போயிருக்காரு. டெஸ்ட்ல இருந்து தான் ஓடிஐ போயிருக்காரு. ஓடிஐல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் T20 வரப்போறாரு. ஸோ அவர் T20ல தான் வந்து SA20 தான் அவர் கெரியர் ஆரம்பிச்சாரு. ஒரு சீசன்ல போன வருஷத்துக்கு முந்தின சீரிஸ்ன்னு நெனைக்கிறேன். 500 ரன்கள் அடிச்சிருந்தாரு அப்ப மனுஷன். ஏன்னா நான் அப்ப வந்து பெங்களூர்ல இருந்தேன். சரிங்களா? அப்ப வந்து அந்த 500 ரன்கள்ன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அது அந்த சவுத் ஆப்பிரிக்கா வச்சு எப்படி இருக்குன்னே தெரியும். ஸோ அந்த இடத்துல அடிச்சிருக்காரு. அது போக உங்களுக்கு ஒரு கீப்பரா அந்த வருஷமே வந்து அவர் தான் அடிச்சிருக்காரு. கிளாசன விட அதிகமா அடிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட பிளேயர வந்து நீங்க ஓப்பனிங்கோட ஏன் வேணாம் அப்படின்றீங்கன்றது எனக்கு தெரியல. சரி ஓகே. அவ்வளவுதான். இது என்னோட ஸ்டாண்ட் ப்ரோ. ஏன்னா ரிக்கல்டன் வேணாம் அவர் நல்ல பிளேயர் இல்லன்னு நான் சொல்ல வரல. ம். எனக்கு கம்பேர் டு வில் ஜாக்ஸ் ஆடணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதேதான். ஆனா எனக்கு எனக்கு கம்பேர் டு இன்னொரு டவுட் இருக்கு. இப்பதான் என்னது? இல்ல இல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல சொல்லு. நீ தான் நீ தைரியமா திட்டினாலும் சொல்லு. பரவாயில்ல. ரோஹித் சர்மாவை உட்கார வச்சுட்டு ரிக்கல்டனையும் வில் ஜாக்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்களோ? சரி. இதுக்கு வந்து நான் பதில் சொல்ல விரும்பல. நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. கோத்துட்டு போறானோ? பட் எனக்கு அந்த டவுட் இருக்கு. தெரியல நீங்க திட்டினாலும் பரவாயில்ல. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கீழ கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.